தங்க இலக்கியா. இன்றைய பகுதியில் வந்து உணவுப் பொருட்களை பற்றி தூய தமிழ் சொற்களை விளக்குங்க. ஆமாங்கய்யா, இன்னைக்கு ஒரு 10 நம்ம உணவுப் பொருட்கள் வந்து நம்ம பார்த்துடலாம். முதல்ல வந்து சப்பாத்தி. சப்பாத்திக்கு வந்து நம்ம தூய தமிழ் சொன்னா கோந்தடை. கோந்தடை சரிங்களா? பரோட்டாக்கு வந்து புரி அடை. நூடுல்ஸுக்கு வந்து குழைமா. குழைந்து இருக்கிறதுனால அது குழைமா. கிச்சடி வந்து காய் சோறு காய்மா. ஆமா, ரெண்டும் பயன்படுத்தலாம். கேக்குக்கு வந்து கட்டிகை. கட்டிகை. சமோசாக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா கறி பொதி. கறிப்பொதி. இன்னொரு சொல்லணும்னா இன்னொரு வார்த்தை முறுக்கி அப்படின்னு சொல்றாங்க. கறிப்பொதி வந்து கொஞ்சம் சரியான தூய தமிழ் வார்த்தையா இருக்கும். பாயாசம் வந்து பார் கண்ணல். ஆமா. சாம்பாருக்கு வந்து பருப்பு குழம்பு இல்லைன்னா வந்து மென் குழம்பு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம். பச்சிக்கு வந்துங்கய்யா தோய்ச்சி இல்லோட்டா மாவேச்சி. ஆமா, அந்த பொறைன்னு ஒண்ணு நம்ம பயன்படுத்துறோம்ல, அது வந்து வரக்கை. வறட்சியா இருக்கிறதுனால அது வரக்கைன்னு தான் முதல்ல பயன்படுத்தி இருக்காங்க. அதுதான் வந்து பிற்காலத்துல மருவி பொறை அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. கேசரி, நம்ம சாப்பிடுற கேசரிக்கு வந்து செழும்பம். ஆமா, செழும்பம் இல்லைன்னா வந்து பழும்பம் அப்படின்னு சொல்றாங்க. பழும்பம். குருமாக்கு வந்து கூட்டாளம். ஐஸ்கிரீமுக்கு வந்து பனிக்குழைவு. பனிக்குழைவு. இது வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா வந்து நம்ம நடைமுறையில பயன்படுத்துறது இல்ல. எங்கேயுமே ஐஸ்கிரீம் தாங்க அப்படின்னு தான் கேட்கிறோம். ஆமா. சோடாவுக்கு வந்து காலகம். ஜாங்கிரி வந்து முறுக்கினி. முறுக்கினி தான். முறுக்கப்பட்ட இனிப்புங்கிறதுக்காக அது முறுக்கினி அப்படின்னு சொல்லி அடுத்த நம்ம பகுதியில எதுக்காக நம்ம இதை வந்து நம்ம தினசரி இந்த காணொலி வாயிலாக இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம்னா, இது வந்து ஒரு தமிழுக்கு ஆற்றக்கூடிய ஒரு தொண்டாகவும் பார்க்கலாம். வருகின்ற தலைமுறை அடுத்த தலைமுறையும் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய தூய தமிழ் சொற்கள், அழிந்து போன தமிழ் சொற்களை வரும் தலைமுறை பிள்ளைகளுக்கு, இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்துவதற்காக இந்த காணொலி வாயிலாக நாங்கள் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த பகுதியில் மீதி இருக்கிற நம்ம உணவுப் பொருட்களுக்கான தமிழ் சொற்களை, தூய தமிழ் சொற்களை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்தித்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.